கரத்தில் வைத்திருக்கிறவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதம் என் மன மகிழ்ச்சி. 2 ராஜாக்களின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தின் பின்பகுதி. அமத்சியா ராஜா, யூதாவின் ராஜா அமத்சியாவை குறித்து கடந்த எபிசோடிலே நாம் பார்த்தோம். அவருடைய மரணத்திற்கு பின்பு அவருடைய குமாரன் அசரியா ராஜாவாக்கப்படுகிறார். ஆனால் அசரியா ராஜாவாக்கப்பட்டார் என்கின்ற ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் பார்க்கிறோம். அதனுடைய குறிப்புகள் இங்கே வரவில்லை. அது அடுத்த எபிசோடிலே வருகிறது, அதிலே நாம் பார்ப்போம். இப்போ அடுத்த வசனமே சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு வந்துருச்சு. நம்ம யூதாவின் ராஜாவை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இஸ்ரவேலின் ராஜாக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். யோவாஸ் யெரொபெயாம் 2 வந்தார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்த எந்த குறிப்புகளும் அங்கே கொடுக்கப்படாமல் இருந்தது. இப்போ இந்த அதிகாரத்தின் பின்பகுதியில் அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் 2 குறித்த விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னபடி இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னாலே பொல்லாப்பானதை செய்தார்கள். பொல்லாப்பானதை செய்த ராஜான்னு நீங்க பார்த்தாலே கண்டு கொள்ளலாம், இது இஸ்ரவேலின் ராஜா. நல்லா அதுக்கு பிறகு முன்னாலே பின்னாலே வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பார். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார் என்றால் கண்களை மூடிக்கொண்டு யூதாவின் ராஜா என்று அந்த பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம். பிற்பாடு முன்வசனம் பின்வசனத்தை பார்த்தீங்கன்னா அவங்க யூதாவின் ராஜாவா இருப்பாங்க. இங்கே நான் வாசிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேலிலே யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியா என்றால் அது இஸ்ரவேலின் தலைநகரம். ஸோ பிளவுபட்ட இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேலில் யெரொபெயாம் ராஜாவாகி, இந்த யெரொபெயாம் ராஜாவாகி என்று வருகின்ற இடத்தில் ஒரு கலர் பென்சிலோ ஒரு பென்சிலோ அல்லது முடியலைன்னா ஒரு பேனாவை எடுத்து யெரொபெயாம் 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏன்னா பிளவுபட்ட இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேலினுடைய முதல் ராஜாவா யெரொபெயாம் 1 வந்தார். இப்போ யெரொபெயாம் 2, அதனால அந்த இடத்துல 2 போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த வசனம், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பார்த்தீங்களா, இஸ்ரவேலின் ராஜா பொல்லாப்பானதை செய்தார். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் விட்டு அவன் விலகவில்லை. இந்த யெரொபெயாம் யாரு? ஃபர்ஸ்ட் வந்தார் பார்த்தீங்களா, அந்த யெரொபெயாம் 1. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய பண்ணினார். அந்த பாவத்தை அவர் என்ன பாவங்களை பண்ணாரோ அதே தான் இவர் பின்தொடர்ந்தார் அப்படின்னு சொல்லுது. அதாவது யெரொபெயாம் 1 என்ன செஞ்சாரு? பொன் கன்றுக்குட்டிகளை செய்து தான் மற்றும் பெத்தேல் இந்த 2 இடத்துல அதை வச்சு ஜனங்களை வணங்க செய்தார். அது மிகப்பெரிய பாவம் தானே. முதல் கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் நானே. 2வது என்ன சொல்றாரு? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம். ஆனா இவங்க உண்டாக்கி நமஸ்கரிக்கிறாங்க. அந்த பாவம் தொடர்ந்து கொண்டே வருகிறது என்பதை குறிக்கும் பொருட்டு அந்த யெரொபெயாம் 1 பாவங்களை விட்டு விலகவில்லை. இது நிறைய இஸ்ரவேல் ராஜாக்கள் ஒவ்வொருத்தருக்குமே இந்த அடைமொழி வந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அவர் விலகல. ஆனா அந்த நாட்களில் யோனா தீர்க்க தரிசியை கொண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். யோனா, ஓசியா, மீகா, ஆமோஸ் இவங்க எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்கள் இந்த நாட்கள். இப்போ தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, ராஜா பொல்லாப்பானவராய் இருக்கிறார். ஒரு தலைமை பொல்லாப்பாய் நடந்து கொண்டால் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? ஆனா கர்த்தர் பார்த்தாராம், இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடியது என்று. 26ஆம் வசனம், இஸ்ரவேலுடைய உபத்திரவம் கொடியது, விடுபட்டவனும் இல்லை அடைப்பட்டவனும் இல்லை என்று கண்டு ஒத்தாசை செய்கிறவன் இல்லை என்று கர்த்தர் பார்த்தாராம். இப்ப கர்த்தருக்கு மனதுருக்கம் வந்துருச்சு. என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அனுப்பிவிடு என்று சொல்லி பார்வோனுக்கு ஆரம்பத்திலே சொன்ன தேவன் அல்லவா? ஒருவேளை இந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினாலும் கர்த்தரோ இவர்கள் மீது இரக்கம் உள்ளவராய் இவர்களுடைய கடுமையான சூழ்நிலையை பார்த்து மனதுருகுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனதுருகுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. மனதுருகி என்ன பண்ணுகிறார்? இந்த யெரொபெயாம் 2 கையினால் இஸ்ரவேலை ரட்சித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? நடைபெறுகிற யுத்தங்களில் எல்லாம் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. அதைத்தான் நாம் 28ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவன் செய்தவை யாவும், அவன் யுத்தம் பண்ணி பிடித்தவைகள் யாவும்
நாளாகமம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொன்னது போல, ராஜாக்களின் புத்தகத்தில் வருகின்ற விஷயங்கள் நாளாகமம் புத்தகத்தில் மறுபடியும் வருகிறது. 2 புத்தகத்தை சைட் பை சைடு சேர்த்து இந்த ராஜாவை குறித்த விஷயங்களை நாளாகம புத்தகத்திலே சேர்த்து படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இதுல இல்லாதது அதுல இருக்கும், அதுல இல்லாது இதுல இருக்கும். சில விஷயங்கள் இங்கும் அங்கும் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது நமக்கு ஒரு ராஜாவை குறித்த முழு விவரங்கள் கிடைக்கிறது. இந்த ராஜாக்களின் புத்தகத்தையும் நாளாகம புத்தகத்தையும் சேர்த்து சேர்த்து வாசித்துத்தான் யூதாவின் ராஜாக்கள் என்று இந்த பிளவுபட்ட தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல யூதா தனியா ராஜாக்கள் வர்றாங்கல்ல, 20 ராஜாக்கள், அவர்களை குறித்து தனியே யூதாவின் ராஜாக்கள் என்று ஒரு புத்தகத்தை நான் எழுதி இருக்கிறேன். நீங்க அவங்கள பற்றி மட்டும் தெரிந்து கொள்ளணும்னா அந்த புத்தகத்தை வாங்கலாம். கர்த்தர் அனுமதிப்பார் என்றால் இஸ்ரவேலின் ராஜாக்களை குறித்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் எழுத தேவன் உதவி செய்வார். கர்த்தர் அந்த தரிசனத்தை எனக்கு கொடுக்கிற பட்சத்தில் நான் அதை எழுதுவேன். இப்பொழுது யூதாவின் ராஜாக்களை குறித்து எழுதியிருக்கிறேன். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய யுத்தங்கள் எல்லாம், வெற்றிகள் எல்லாம் நாளாகம புத்தகங்களில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அதற்கடுத்து யெரொபெயாம் இஸ்ரவேலின் ராஜாக்களாகிய தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பெண் அவன் குமாரனாகிய சகரியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். மறந்துடாதீங்க, இஸ்ரவேல் இது. இஸ்ரவேலிலே சகரியா ராஜாவாகிறார், யூதாவிலே அசரியா ராஜாவானார். ஆனால் அசரியாவை பற்றி நாம் பார்க்கவில்லை, அடுத்த எபிசோடிலே பார்ப்போம். நம்முடைய தேவன் மனதுருகுகிற கர்த்தர், நம்முடைய உபத்திரவங்களை காண்கிற கர்த்தர், நம்மை விடுவிக்கும்படி பரிதவிக்கிற கர்த்தர், நமக்காய் மனதுருகி காரியங்களை செயல்படுத்துகிற தேவன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் நல்லவர், நீர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர். இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராய் மனதுருகி நீர் செய்த அநேக அற்புதங்கள், அடையாளங்களை வேதம் எங்களுக்கு காட்டுகிறது. எங்கள் மீதும் நீர் மனதுருகுகிற தேவன், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அந்த மனதுருகுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை. இந்த தேவனுடைய நல்ல குணாதிசயங்களை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த தேவனுடைய அன்பிற்குள் நிலைத்திருக்க கர்த்தர் உதவித்தார். நீரப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.